கிருஷ்ணா பட்டாசு கடை. இந்த பட்டாசு கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கு. சத்தியமங்கலத்துல பழைய மார்க்கெட்லயும் ஒரு கடை இருக்கு. அத்தானி ரோட்லயும் ஒரு கடை இருக்கு. அத்தானி மேட்டூர் போற வழியிலயும் கடை இருக்கு. மைசூர் ட்ரங்க் ரோட்லயும் ஒரு கடை இருக்கு. அதுக்கப்புறம் எஸ்ஆர்டி கார்னர்ல ஒரு கடை இருக்கு. அதாவது மைசூர் ட்ரங்க் ரோடு எஸ்ஆர்டி கார்னர்லாம் வந்து அதே வழிதான். அதாவது மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் போற வழி. அங்கேயே ஒரு கடை இருக்கு. அங்க நீங்க வந்து கிருஷ்ணா பிராண்ட் பட்டாசுகளை வந்து நீங்க குறைஞ்ச விலைக்கு வாங்கிக்கலாம். அப்புறம் 2025 இந்த வருஷத்துக்கு ட்ரெண்டியான ஒரு பட்டாசு ஃபேன்சி பட்டாசுகளும் இருக்கு. இந்த வருஷம் தீபாவளிக்கு ஃபேன்சி ரக பட்டாசுகள் ஏகப்பட்டது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு இந்த பட்டாசுகள் எல்லாம் குறைஞ்ச விலைக்கு வாங்கணும்னா திரையில தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த பட்டாசுகளை எல்லாம் வாங்கிக்கலாம். ஹாய், இப்ப தனுஷ் எழுதி இயக்கி தனுஷ் ஹீரோவா நடிச்ச இட்லி கடை படத்தை பத்தி பேச போறோம். எப்படி இருக்குது பாருங்க. எப்பா எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா, மணிக்கணக்காக உட்காந்து அரைக்க தேவையில்லைல்ல. இந்த படத்துல வந்து தனுஷுக்கு அப்பாவா ராஜ்கிரண் நடிச்சிருக்கிறாரு. ராஜ்கிரண் பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல வந்து ஒரு இட்லி கடை வச்சிருக்கிறாரு. அவருடைய கைப்பக்குவத்துல அவர் மாவாட்டி அவரா இட்லி தயார் பண்ணி எல்லாருக்கும் வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா அவருடைய இட்லிக்கு மயங்காதவங்க யாரும் கிடையாது. சுத்து வட்டார கிராமத்துல எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவர் கடையில வந்து இட்லி வாங்கி சாப்பிட்டு போவாங்க. என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா கை பக்குவம் வரணும்ல, அது மனசுல இருந்து வரணும். அந்த அளவுக்கு அவ்வளவு பக்குவமா பண்ணுவாரு. ஏன்னா அந்த அவருடைய இட்லின்னு சொன்னோம்னா ராஜ்கிரண் ஞாபகம் தான் வரும் அந்த அங்க சுத்தி இருக்கிற கிராம மக்களுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பிரான்சைஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, நீங்க இங்க கடை வச்சிருக்கீங்க, சுத்தி இருக்கிற ஊர்கள்ல எல்லாம் வந்து நம்ம கடையை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு ராஜ்கிரண் என்ன பண்றாரு, பேருக்கு எடுத்துருவாங்கடா, நம்ம கை பக்குவத்துல இட்லி பண்ணாதான் நல்லா இருக்கு, அடுத்தவன் ஏதோ பண்ணி எசக புசக ஆகி பேரு கெட்டு போச்சுன்னா என்ன பண்றது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. லைஃப்ல நம்ம பண்ற வேலையை ரசிச்சு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய பிசினஸ் மேனா இருக்கணும்னு அவசியம் இல்லை, வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். அப்புறம் தனுஷ் இருந்துட்டு, சரிப்பா நான் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறேன், நான் இங்க இருந்து பிழைக்க முடியாது, குண்டு சட்டிக்குள்ள தான் குதிரை ஓட்டணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, அவங்க அப்பா ராஜ்கிரனுக்கும் அம்மாவுக்கும் வந்து மகனை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் இஷ்டம் இல்லை, அரமனசோட தான் வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. அப்புறம் வெளிநாட்டுக்கு போய் ஒரு சத்யராஜுக்கு சொந்தமான ஒரு பெரிய ஹோட்டல், அந்த ஹோட்டல்ல வந்து ஒரு மேனேஜரா ஒர்க் பண்றாரு தனுஷ். சத்யராஜோட பொண்ணை லவ் பண்றாரு. சத்யராஜுக்கு பையன் இருக்கான், அவருக்கு வந்து அருண் விஜய். என்ன இது, சரி ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. ஹோட்டலோடைய நிர்வாகத்தையும் வந்து சிறப்பாக கவனிக்கிறாரு தனுஷ். சத்யராஜ் இந்த ஸ்டேட்டஸ், ஏழை பணக்காரன் ஸ்டேட்டஸ், பணம் காசு இதெல்லாம் எதுவும் பார்க்காம, சரி நம்ம பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. மேரேஜ் டேட்டையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. உங்களுக்கு நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு 15% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூப்பர்யா. ஊர்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி அப்பா தவறிட்டாரு அப்படின்னு சொல்லி. இவரு மேட்ரை சொல்லிட்டு, சரி இந்த மாதிரி அப்பா தவறிட்டதான் எனக்கு ஃபோன் வந்துச்சு, நான் ஊருக்கு போறேன், போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து மேரேஜ் இது பண்ணிக்கலாம், அந்த சொன்ன டேட்டுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அவர் சொந்த கிராமத்துக்கு. கிராமத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது. நமக்கு அப்புறம் இந்த வீடும் நம்ம கடையும் அப்படியே போயிடுமோன்னு அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது அருண் விஜய் வர்றாரு. அருண் விஜய் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா வந்து அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த மேரேஜ் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவரு வெளிநாட்டுக்கு வரல, தங்கச்சியோட லைஃப் வந்து இதாகிக்கும், தங்கச்சியோட லைஃப் வந்து போயிருமே அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே வெளிநாட்டுல இருந்து இவருடைய கிராமத்துக்கு வர்றாரு. அங்க இவருக்கும் தனுஷுக்கும் பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆச்சா அப்படிங்கிறது தான் மீதி. அவன் எங்க போறான், இங்கதான் திரும்பி வர போறான், இங்கதான் திரும்பி வர போறான், இங்கதான் திரும்பி. இட்லி கடை வந்து படம் பாத்தீங்கன்னா தனுஷ் எழுதி அவரே இயக்கிய படம். சரி, இந்த தனுஷ் இந்த படத்துல என்னதான் எடுத்திருப்பாரு, ஒன்னும் அவ்வளோ இதெல்லாம் இருக்காது, பெருசா ஒன்றும் இருக்காது அப்படின்னு நினைச்சுதான் வந்து தியேட்டருக்கே போய் உட்காந்தோம். ஏப்பா முருகா,
அந்த பொண்ணு கயல் யாரு? கும்பிட்டு வேலை செய்து. சரி, இந்த படத்துல அப்படி என்ன எடுத்திருப்பாரு? பவர் பாண்டியில வந்து ராஜ்கிரனை வச்சு எடுத்தாரு. சரி, இப்ப அது செகண்ட் பார்ட் மாதிரி எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. படத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் படத்தோடைய திரைக்கதையை வந்து அப்படியே சூப்பரா அமைச்சிருக்காரு டைரக்டர் தனுஷ். நான் உனக்காக ஒரு பெரிய எம்பையரே கட்டி வச்சிருக்கேன். இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த எப்படி? ஒரு சீன்ல கூட சின்ன சொதப்பல் கூட கிடையாது. ஏதோ 1-2 சீன்ல வந்து டைலாக் வந்து கொஞ்சம் எசக பசகா இருந்தது. சரி, வந்து கரெக்ட் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்ஸிங். மற்ற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையா திரைக்கதையை கொண்டு போனாரு. பெரிய மிஷிலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட் ஒரு டப்பா குடிசைக்கு. முதல் வந்து இதுக்கு முன்னாடி நிலவுக்கு என் மீது என்னடி கோபம் அந்த படம் எடுத்தாரு. படத்தை அந்த படம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து கிளைமேக்ஸ் முன்னாடி வரைக்கும் கரெக்டா போகும். கிளைமேக்ஸை வந்து கெடுத்திருப்பாரு தனுஷ். ஆனா அந்த படம் வந்து கரெக்டா போகாம இருந்ததுக்கு இது ஒரு காரணம். இந்த கிளைமேக்ஸ் சரியில்லாமல் போனதுதான் ஒரு காரணம். அதுக்கு முன்னாடி ராயன் படம் எடுத்தாரு. அந்த ராயன் படம் வந்து ஓவர் வைலன்ஸு. ஆனா படமும் நல்லா போச்சு. ஆனா இந்த படத்துல வந்து திரைக்கதையில வந்து பெருசா ஒன்றும் மிஸ்டேக் பண்ணல. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கரெக்டா சூப்பரா கொண்டு போயிருக்கிறாரு. நல்லாவே படத்தை வந்து எடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். அது வெறும் கடையில தம்பி, இந்த ஊரோட அடையாளம். இப்போ வந்து இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை லீவ்ல காந்தாரா, இட்லி கடை 2 படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரெண்டு படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 2 படம் பார்த்தீங்கன்னா சீட் நுனியில உட்கார வச்சு படத்தை ரசிக்கிற அளவுக்கு, எங்கேயும் திரும்பாம ரசிக்கிற அளவுக்கு சூப்பரான படத்தை வந்து இந்த லீவ்ல தந்திருக்காங்க.